வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எங்கே போகிறோம்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸின் முகப்பு பகுதி. பார்த்துக்குங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோங்க. ஆனால் கூட்டம் அதிகங்க. மழை கொஞ்சம் அதிகம். கருக்கலாக தான் இருந்தது காலை நேரத்தில். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. ரொம்ப சண்டே, அதுபோக ஆடி 18, அதனால் கூட்டம் அதிகமாக இருந்தது. நெரிசல் அதிகம்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. ஆனால் பார்ப்பதுக்கு நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. நல்லா பசுமை நிறங்க காட்சி. தண்ணி இங்கேயே சவுண்டு அதிகமாக வருது பாருங்கள். நாங்களே சவுண்டு கேட்குது. தண்ணியோட சவுண்டு, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு பாருங்கள். தண்ணி ஆனால் ரொம்ப அதிகமாக போகுதுங்க. போன டைம் பார்த்ததை விட இந்த டைம் தண்ணி அதிகம், ரொம்ப அதிகங்க. நிறைய தண்ணி போகுது. இப்போ உள்ளே அதுக்கும் ரொம்ப உள்ளே போகிறதுக்குள்ள அனுமதி இல்லை. கூட்டம் நிறைய இருக்குது. கமலஹாசன் நடித்தா புன்னகை மன்னன் இந்த நீர்வீழ்ச்சி தானங்க எடுத்தாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுங்க. நானே எதிர்பார்க்கலைங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி போகுதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. எங்கு பார்த்தாலும் நல்லா பசுமையாக இருந்ததுங்க. மலை எல்லாம் அனைத்தும் பார்ப்பதற்கு, மழை மேய்ந்ததுக்கு ஒவ்வொரு இதுவும் சூப்பருங்க. ஃபோட்டோ எடுப்பதற்கும் அருமையான பிளேஸுங்க. பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பதும் இங்கெல்லாம் காட்சியாக இருந்தது. வெளிநாட்டிலிருந்து தான் வந்திருந்தாங்க. வாவ், பியூட்டிஃபுல் காட்சி. அப்படியே கீழே போய் பார்க்கலாம் வாங்க. வாவ், பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். அங்கே பாருங்க, தண்ணி ஓடுவதை அப்படியே சவுண்டு பயங்கரமாக இருக்குது. தண்ணி அங்கே பாருங்க, புகை மாதிரி வருது. அப்படியே அங்கே உள்ளேயே போக முடியல. அங்கே போய் நான் நின்னதையுமே பூரா நலஞ்சாச்சுங்க. அந்த காற்று மாதிரி வர்றது, புகை மாதிரி வர்றது நம்ம மேலே பட்டு எல்லாருமே நலஞ்சிட்டோம். குளிச்ச மாதிரி ஆகி போச்சு. போனேன், கொண்டு போக முடியல, பூரா நலஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடியுது. அப்போ நான் வெளியே வந்துட்டேன். அந்த அளவுக்கு புகை மாதிரி பறக்குது. அப்படியே தண்ணி அந்த சுற்றளவு ஃபுல்லாக பயங்கரமான அந்த பனிமூட்டை மாதிரி பறக்குது. இங்கே பாருங்கள், அதைய பாருங்கள், எவ்வளோ பனி மாதிரி வருதுங்க. பனிமூட்டமாக இருக்குது. நல்லா காற்றுல பறக்குது தண்ணி. கோணையெல்லாம் நலஞ்சு போச்சு.
பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோமுங்க. இது வந்து மேலே கடைக்கு பக்கத்தில் எடுத்தது. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் வாங்க வெளியே போய் கொஞ்சம் அங்கே பார்க்கலாம். பாருங்கள் ஒவ்வொரு இடமும் இது வந்து வெளி தோற்றங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் நிறைய இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. வண்டி பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கும், சரியான கூட்டங்க. ஆடி பதினெட்டுக்கு அதுக்கு கூட்டம் பயங்கர லைன். 1 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி நிற்கிது லைனாக. இது வந்து வெளியிலிருந்து ஒரு இடத்துல பார்க்கலாங்க. ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு காட்சி சூப்பர். இதுக்கு வந்து உள்ளே போக வேண்டியதில்லை, டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, வெளியிலேருந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த காட்சி மட்டும் வெளியிலேருந்து நாம் பார்த்துக்கலாம். அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வருங்க. அப்படியே ஃபுல் தோற்றம் தெரியும். இந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஃபுல் தோற்றம் நல்லா தெரியும், கவர் ஆகுங்க. ஆடி 18 அன்னைக்கு இந்த காட்சி பார்ப்பதற்கு உண்மையிலேயே பியூட்டிஃபுல், சூப்பர். என்ன வார்த்தை, சொல்வதற்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பிறகு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு அருவி பாருங்க, சின்ன அருவி. மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால நிறைய அருவி, அங்கங்கே சிறு அருவி நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், அது ஒரு சின்ன அருவி எவ்வளோ தண்ணி வருதுன்னு வருங்க, எவ்வளோ அழகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.